வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் காண்டாக்ட்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில், அதாவது மெயில் ஐடியில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எப்படி நம்ம மெயில் ஐடியில் சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு. இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த நண்பருக்கும் தெரியலை. ஸோ அவருக்காக இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதனால் என்ன பிரயோஜனம்னா, நம்மளுடைய மொபைல் மிஸ் ஆனாலோ இல்லை சிம் கார்டு டேமேஜ் ஆகி நம்பரை திருப்பி எடுக்க முடியாத நேரத்தில் நம்ம வேற ஒரு மொபைலில் நம்ம மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ண உடனே அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம திருப்பி ரீகவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். பார்ப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கிற காண்டாக்ட் லிஸ்ட்டை டச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலை பொறுத்து இருக்குது. செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, லெஃப்ட் சைடில் 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி பார்க்கும்போது இதிலே செட்டிங்ஸ்னு வரும். அப்படி வரலன்னா பேக்கில் வாங்க. பேக்கில் வந்துட்டு அடுத்ததாக 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். ஸோ அதுலேயும் செட்டிங்ஸ் இல்லைன்னா ஸோ பேக்கில் வந்துடுங்க. அடுத்ததாக ஒரு லோகோ இருக்கும், உங்கள் மெயில் ஐடி லோகோ, அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் செட்டிங்ஸ் இருக்கதான்னு பாருங்கள். ஸோ அதுலேயும் உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் வரலன்னா ஸோ பேக்கில் வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அண்டு மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்போர்ட் டு ஃபைலுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இதில் உங்களுக்கு கேட்கும். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி இருக்கும், அடுத்தது SIM 1 SIM 2ன்னு இருக்கும். இதில் எந்த இதில் இருக்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் மொத்தமாக காப்பி பண்ணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ SIM 1 SIM 2 நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டு VCF ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எதில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதில் நான் SD கார்டுனே கொடுக்குறேன், அதாவது மெமரி கார்டுனே கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேமில் சேவ் ஆகும்னா, கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்ஸு VCFன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ நான் அப்படியே சேவ்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் நீங்கள் பேக்கில் வந்துட்டு உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு SD கார்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே சேவ் ஆகிருக்குது காண்டாக்ட்ஸு VCF அப்படின்ட்டு. நான் உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள், குரோம் அந்த மாதிரி எந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மை காண்டாக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மெயினாக நெட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கூகுள் காண்டாக்ட்ஸ்ன்ட்டு. ஸோ அதை டச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நான் அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன், இருந்தாலும் சேவ் பண்ணாதவங்க இப்போ லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செலக்ட் ஃபைலுன்னு கேட்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் கீழே ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த காண்டாக்ட்ஸை ஃபஸ்ட்டு அது என்ன நேமில் சேவ் ஆகிருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன், ஸோ ரெண்டாவதாக இருக்கிற காண்டாக்ட்ஸு .VCFன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெயில் ஐடியில் அது சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் எல்லாமே டபுளாக தெரியும். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெயில் ஐடியில் எல்லா நம்பர்ஸுமே சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் மிஸ் ஆனாலோ இல்லை உங்களுடைய சிம் கார்டு டேமேஜ் ஆனாலோ நீங்கள் நம்பர் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. வேற ஒரு மொபைலில் உங்களுடைய மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணாலே உங்களுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸு யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் புதிய தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.